ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு எப்படி போயிருக்கு. அடுத்ததாக சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் செய்திகளை பார்க்கலாம். இன்னைக்கு டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு இன்ட்ராடேல 3% வரைக்கும் கெயின் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 கோடி வந்து பிஎஸ்யூ ஸ்டாக்ல லாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். மகசல் டாக் சிம்பிள் டஸ் வந்து செல் கால் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செய்திகள்லாம் பார்க்கலாம். அது இல்லாமல் ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நாங்கள் சொல்லப்பட்ட செய்திகள்லாம் உங்களுக்கு முழுமையாக புரிய வரும். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ரொம்ப டவுனில் போயிருந்துச்சு. அதாவது ஒரு ரத்த வெள்ளமாக நம்ம மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சரிந்த வேகத்தில் மீண்டும் ரெக்கவரி ஆகி வந்துட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகும் போது 3.36% வந்து கெயின் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆன டேட்டா பார்த்தீங்கன்னா 22,620 க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸும் பார்த்தீங்கன்னா 3.20% வந்து கெயின் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆனது 74,382 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா 4.53% வந்து இன்னைக்கு ஒரு நல்ல கெயில கொடுத்துருக்கு. 49,054 க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி பேங்க். நிஃப்டி ஐடியும் இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க. 2.39% வந்து இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப்பு ஓரளவு ரெக்கவர் ஆகி வந்துட்டு இருக்கு. 2.93% வந்து கெயின் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்றாங்கன்னா, பிஜேபி ஆட்சி வந்து மீண்டும் வந்து வரலாம், மீண்டும் வந்து அவங்க ஆட்சி தான் அமையும்னு ஒரு காரணம் நியூஸ் வந்ததுனால இந்த ஸ்டாக்லாம் வந்து இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. நிஃப்டியும் கெயின் ஆயிருக்கு. ஓவராலாக நம்ம மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரேலி கொடுத்துருக்கு. இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸாக எஃப்எல்டோல லிஸ்டில் இருந்த ஸ்டாக் எதுனா ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக், எஸ்பிஐ, பாரத் எலக்ட்ரானிக்ஸ். நேற்று டேட்டா படி, அதாவது 4/6/2024 டேட்டா படி எஃப்ஐஐ டிஐ டேட்டா வந்து பார்க்கலாம். எஃப்ஐ பார்த்தீங்கன்னா -12,436 கோடிக்கு வந்து நேற்று வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐயும் -3,318 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. அதனால தான் நேற்று வந்து அது இல்லாமல் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்னாலையும் மார்க்கெட்டை வந்து நேற்று வந்து ரொம்ப இறக்கியிருக்காங்க. இந்த காரணத்தினால தான் மார்க்கெட் வந்து நேற்று வந்து ரொம்ப அடி வாங்குச்சு. எஃப்எல்டோ லிஸ்டில் டாப் கெய்னர்ஸாக இருந்த ஸ்டாக் எதுனா ஆதித்யா பிர்லா, வோடஃபோன் ஐடியா, நால்கோ, சாம்பல் ஃபெர்டிலைசர், செயில். இந்த ஸ்டாக்லாம் டாப் கெய்னர்ஸாக இருந்திருக்காங்க. டாப் லூசர்ஸாக பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாக்குமே இல்லை. செக்டாரால் இண்டிசிஸில் அதிகமான ஏறின செக்டார் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மிட் கேப் வந்து 4.41% வந்து இன்னைக்கு கெயின் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க்கும் நல்ல கெயில வந்து கொடுத்துருக்காங்க. 4.53% வந்து கெயின் ஆயிருக்கு. நிஃப்டி ஆட்டோவும் 4.70% வந்து கெயில வந்து கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சியில் எஃப்எம்சிஜியும் 4.52% வந்து கெயின் ஆயிருக்கு. பிஎஸ்சி மெட்டல்ஸ் தான் அதிகமான வந்து கெயில வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. 5.36% வந்து கெயின் ஆயிருக்கு. செக்டாரல் பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னா அதிகமான கெயினில் கொடுத்தது எந்த செக்டார்லாம் கன்சியூமர் நான் டூரபிள்ஸ் வந்து 4.62% வந்து ஒரு நல்ல கெயில வந்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டார், ஆட்டோமேட்டிவ் பார்த்தீங்கன்னா 4.32% வந்து ஒரு நல்ல கெயில வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் சர்வீசஸ் வந்து 3.58%. சிவில் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா 3.19%. கெமிக்கல்ஸ் 3.41% வந்து கெயின் ஆயிருக்கு. ஃபுட் அண்ட் ஃபியூரேஜ் பார்த்தீங்கன்னா 4.65% வந்து இன்னைக்கு கெயில கொடுத்துருக்கு. மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட்லாம் 3.31% வந்து ஒரு கெயில கொடுத்துருக்கு. அதனால தான் இன்னைக்கு சன் டிவி இந்த ஸ்டாக்ல ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5% கிட்ட ஒரு நல்ல ரேலியை இன்னைக்கு கொடுத்துருந்து. டாப் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து திரும்பவும் ஆட்சிக்கு வரப்போறதுனால இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்து மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 13 லட்சம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. நேற்று மார்க்கெட் இறங்குனதுனால மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 கோடி வந்து பிஎஸ்சி ஸ்டாக்ல வந்து லூஸ் பண்ணியிருக்கதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. எஃப்எஃப்சிஜி ஸ்டாக்ல ஒரு நல்ல ரேலியை கடந்த 2 நாளாக வந்து
மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஹெச்யூஎல், டாபர், இமாமி இந்த ஸ்டாக்ல ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஹெச்யூஎல் பார்த்தீங்கன்னா ஒரு 8% வரைக்கும் ஒரு நல்ல கெயினை வந்து கொடுத்து நிப்டி திரும்பவும் அப்சைடு போகலாம் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்றாங்க. ஆட்டோ செக்டார் வந்து இன்னமும் ரேலி கொடுக்கலாம். சேல்ஸ் டேட்டா கொடுத்ததுனால ஆட்டோ செக்டார்லாம் ஒரு நல்ல ரேலியை கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் செய்திகளை பார்க்கலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு 3% வந்து கெயின் ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா ஜேஎல்ஆர் சேல்ஸோட ரிப்போர்ட் வந்து விஆர்எல் லாஜிஸ்டிக்ஸுக்கு டார்கெட்டா 680 வரைக்கும் போகலான்னு மோதிலால் ஓஸ்வால் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பை டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை இப்போ இருக்க ரேட்டில் வந்து பை பண்ணலாம். இதோட டார்கெட்டாக 1080 வரைக்கும் போகலான்னு மோதிலால் ஓஸ்வால் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சன் ஃபார்மாவோட ஸ்டாக்கை வந்து பை பண்ணலாம். டார்கெட்டாக 1810 வரைக்கும் போகலான்னு பிஏ இண்டஸ்ட்ரீஸ்க்கு டார்கெட்டாக வந்து 4280 வரைக்கும் போகலான்னு ஓஎன்ஜிசி டார்கெட்டாக வந்து 340 வரைக்கும் போகலான்னு இந்த ஸ்டாக்கெல்லாம் இப்போ இருக்க ப்ரைஸ்லேருந்தும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு மோதிலால் ஓஸ்வால் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்ரோ பிராண்டோட டார்கெட் வந்து 1350 வரைக்கும் போகலான்னு இந்தியன் ஹோட்டல்ஸோட டார்கெட் வந்து 680 வரைக்கும் போகலான்னு கிராசிமோட டார்கெட் வந்து 2840 வரைக்கும் போகலான்னு மோதிலால் ஓஸ்வால் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஸ்டாக்கெல்லாம் இப்போ உள்ள ரேட்டு படி நம்ம வாங்கலாம். அதாவது கரண்ட் ரேட் ப்ரைஸில் வந்து வாங்கலாம். டாடா மோட்டார்ஸ் வந்து இன்னைக்கு 3% வந்து ஜம்ப் ஆனதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஜேஎல்ஆர் சேல்ஸோட ரிப்போர்ட் வந்து மே மந்தோட ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மே மந்தோட சேல்ஸ் டேட்டா பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து 29% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போன மந்த் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார் ஷேர் வந்து ஒரு 8% வந்து டிக்ளைன் ஆச்சு. இன்னைக்கு இன்ட்ராடேல ஒரு 3% வந்து கெயின் ஆயிருக்கு டாடா மோட்டார். த லக்ஸுரி கார் மேக்கரோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மே மந்த்து த லக்ஸுரி கார் மேக்கர்ஸோட சேல்ஸ் ஆஃப் த மந்த் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு பை 29% வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 6093 யூனிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன லாஸ்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 4732 யூனிட் தான். இந்த மே மந்த் பார்த்தீங்கன்னா 29% வந்து இன்க்ரீஸ் ஆகி 6093 யூனிட் வந்து சேல்ஸ் வந்து அதிகமாக இருக்கதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. அந்த காரணத்தினால டாடா மோட்டார்ஸ் வந்து இன்ட்ராடேல 3% வந்து கெயின் ஆயிருக்கு. க்ளோஸ் ஆன ரேட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 929ல் க்ளோஸ் ஆயிருக்கு. மகசன் டாக்ஸ் சிம்பிள்டஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 4% வந்து ஜம்ப் ஆயிருக்கு. இருந்தாலுமே இந்த ஸ்டாக்லாம் வந்து ரொம்ப ரேலி கொடுத்துருக்கு. அது இல்லாமல் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் தரப்பில் இன்னுமே 66%க்கு கரெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த ஸ்டாக்கை வந்து இப்போதைக்கு வாங்க வேணாம். இந்த பிஎஸ்யூ ஸ்டாக்கெல்லாம் அதிகமான ரேலி கொடுத்த ஸ்டாக்கெல்லாம் இப்போதைக்கு பிக் பண்ண வேணான்னு சில அனலிஸ்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் புரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னுமே 66% வரைக்கும் டவுன் சைடு போகலாம் அப்படின்னு ஒரு செல் கால் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால இந்த நேரத்தில் இந்த ஸ்டாக்கெல்லாம் நம்ம வந்து பை பண்ண வேணாம்னு நான் சொல்லிக்கிறேன். அடுத்ததான் மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரே நாளில் 90,000 கோடிக்கு பிஎஸ்யூ ஸ்டாக்ல வந்து லாஸ் பண்ணியிருக்கதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து அவங்களோட ஷேர்ஸோட ஒர்த் பார்த்தீங்கன்னா 5.71 லட்சம் கோடிக்கு வந்து வச்சுருந்தாங்க. நேற்று அன்எக்ஸ்பெக்டடாக எலெக்ஷன் ரிசல்ட்னால இந்த வேல்யூவேஷன் வந்து ட்ராப் ஆகி 4.83 லட்சம் கோடிக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 4.83 லட்சம் கோடிக்கு வந்து டிக்ளைன் ஆயிருக்கதா ஒரு செய்தி சொல்றாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா 4th ஜூன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, என்டிபிசி, பாரத் எலக்ட்ரானிக் இவங்கெல்லாம் இந்த ஷேர்ஸ் எல்லாம் வச்சிருந்துருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஷேர்ஸோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 77,400 கோடி வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் டவுன் ஆனது பார்த்தீங்கன்னா 90,440 கோடிக்கு வந்து ஜூன் 3ஆம் தேதி டவுன் ஆயிருக்கதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் மார்க்கெட் கரெக்ஷன் ஆனதுல மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 கோடிக்கு வந்து பப்ளிக் செக்டார் ஸ்டாக்லேருந்து லூஸ் பண்ணதா ஒரு செய்தி சொல்கிறாங்க. அதனால நம்மளும் இப்போதைக்கு வந்து பிஎஸ்யூ ஸ்டாக்கில் புதுசாக வந்து
பை பண்ணுறவங்க பை பண்ண வேணாம்னு நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா பிஎஸ்யூ ஸ்டாக்லாம் ஓவர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது. அதனால இந்த டயத்தில் நம்ம புதுசாக அக்குமுலேட் பண்ண வேணாம். ஏற்கனவே வச்சுருக்கவங்க ஹோல்ட் பண்ணலாம். அடுத்ததா ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டேன். அது என்ன டிப்ஸ்னா, நம்ம ஒரு ஷேரை பிக் பண்ணும்போது பிஇ வேல்யூவேஷன் பார்ப்போம். அந்த ஸ்டாக்குக்கு அந்த பிஇ வேல்யூவேஷன் இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பிஇ வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ஸ்க்ரீனரில் காட்டுறேன். ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ வேல்யூவேஷன் இண்டஸ்ட்ரி பிஇ விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த ஸ்டாக்கு சப்போஸ் இதே மாதிரி மார்க்கெட் கரெக்ஷனில் இறங்குனாலும் ரொம்ப அதிகமாக இறங்காது, ஏறினாலும் அதிகமாக ஏறாது. அதுதான் நமக்கு சேஃபானது. அது இல்லாமல் ஸ்டாக் பிஇ வேல்யூவேஷன் கம்மியாக இருந்தால் தான் நமக்கு லாபமும் அதிகமாக தரும். இதை பற்றி ஸ்டாக் பிஇ இண்டஸ்ட்ரி பிஇயோட ஒரு வீடியோ நான் கிளியராக போட்டிருக்கேன். எங்களுடைய சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கு வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்து செக். எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது இல்லாமல் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா, ஷேர் மார்க்கெட் பற்றி வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நாங்கள் வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.